ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் மேல கோவப்பட்டுக்கிட்டு நிலா போக, நிலா நில்லு, நிலா நில்லு அப்படின்னு சொல்லி சோழன் பின்னாடியே கத்த, உங்ககிட்டலாம் ஒன்றும் பேசவே முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு கோவத்துல காட்டுக்குள்ள அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நிலாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பாதை தெரியல. ஆமா, நம்ம இப்ப எங்க வந்தோம், இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சுத்தி முத்தி பாக்குறாங்க. நிலாக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல, பாதையும் தெரியல. பின்னாடி பார்த்தா சோழனும் இல்ல. இவ ஒருத்தி கோப்பட்டு போயிடா, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சோழன் அந்த பக்கம் வர பார்த்தா நிலாவை ஆளை காணோம். நிலா 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 எங்க நிலா போன அப்படின்னு சொல்லி சோழன் கத்த, இங்க நிலாவுக்கு பார்த்தா சோழன் கூப்பிடுற குரல் மட்டும் தெரியுது. ஆனா சோழன் எந்த பக்கம் இருந்து கூப்பிடுறாருன்னு தெரியல. சோழன் சோழன் எங்க இருக்கீங்க சோழன், சோழன் எனக்கு பயமா இருக்கு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்திக்கிட்டே ஒரு பக்கமா நடந்து வராங்க. நிலாவுக்கு பாதை தெரியல, பாதை மாத்தி நிலா பட்டுக்க வந்துடுறாங்க. சோழன் நிலாவை தேடிக்கிட்டே வராரு, நிலாவை காணோம். நிலா நிலா எங்க போன, நிலா நிலா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பதறிக்கிட்டு நிலாவை தேடிக்கிட்டே வராரு. நிலாவும் பார்த்தா பாதை தெரியாம போய் பொதக்குழி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல போர்டு போட்டிருக்கு, எச்சரிக்கை, இந்த பக்கம் யாரு வர வேணாம் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு. அந்த போர்டை பார்க்காம நிலா பாட்டுக்க பின்னாடி திரும்பி பார்க்காம சோழன் சோழன் அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன பார்க்காம திரும்பி பார்க்காம அவங்க பாட்டுக்கு தேடிக்கிட்டே வராங்க. சரியா பார்த்தா நிலா பொதக்குழியில விழுந்துடுறாங்க. சோழன் சோழன் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. நிலா நிலா எங்க இருக்க நிலா அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா கத்துற சத்தத்தை கேட்டு வந்துகிட்டே இருக்காரு. சோழன் சோழன் நான் இங்க விழுந்துட்டேன் சோழன், சோழன் காப்பாத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கதறிக்கிட்டு கிடக்காங்க. நிலா பொதக்குழியில விழுந்துட்டு கத்திக்கிட்டு கிடக்காங்க. இங்க பொதக்குழியில பார்த்தா நிலாவை உள்ள பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ அம்மா காப்பாத்துங்க சோழன், சேரன் அண்ணா, பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாரையும் கூப்பிட சோழன் பார்த்தா நிலா நிலா எங்க இருக்க நிலா, நிலா நிலா எங்க இருக்க நிலா, நான் கூப்பிடுறது கேக்குதா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பதறி வந்துகிட்டு இருக்காரு. சரியா பார்த்தா நிலாவை தேடி சோழன் வந்துடுறாரு. நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பதறாரு. சோழன் சோழன் காப்பாத்துங்க சோழன், உள்ள படிச்சு இலக்குது சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கத்து, நிலா நிலா இரு நிலா இரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சோழன் போட்டிருக்கிற ஜாக்கெட்டை கலட்டி சட்டை எல்லாத்தையும் கலட்டி ரெண்டையும் முடிச்சு போட்டு நிலா பக்கமா தூக்கி போடுறாரு. நிலா நிலா அதை பிடி நிலா, நிலா அதை பிடிச்சி இல்ல நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொடுக்க முடியல சோழன், சோழன் உள்ள பிடிச்சி இலக்குது சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கதற, நிலா ட்ரை பண்ணு நிலா, ட்ரை பண்ணு நிலா, பிடிச்சி இல்ல நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா அந்த சட்டையை போறாரு. நிலாவும் பிடிச்சிக்கிறாங்க. மெல்ல மெல்லமா பார்த்தா சோழன் நிலாவை பிடிச்சி இழுத்ததுல நிலாவும் வெளியே வந்துடுறாங்க. என்ன நிலா நீன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பதறி நிலாவை கட்டி பிடிக்க, பயமாயிருச்சு சோழன், நீங்க மட்டும் வரலைன்னா இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயந்து சோழனை கட்டி பிடிச்ச அழுக. இங்க பாரு நிலா, நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன், அதுக்காக இப்படியா கோவப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, நானும் கோவப்பட்டு தான் வந்தேன், ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சரி வா வா போவோம், ட்ரெஸ் எல்லாம் பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் காட்டுக்குள்ள இருந்து நிலாவை வெளியே கூட்டிட்டு வராரு. வெளியில சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. டே சோழா எங்கடா போன, நிலா என்னப்பாச்சு, உனக்கு என்னப்பாச்சு, உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதற, பொதக்குழியில நிலா விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, என்னடா சொல்ற, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, இப்ப என்னங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பாண்டியும் பதற, அண்ணி அண்ணி உங்களுக்கு என்ன அண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பல்லவனும் பதற, ஒன்னும் இல்ல பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, நான் பல்லவன் அடிச்சேன், நீ கோப்பட்டு வந்த, நான் இந்த நிலா கிட்ட கத்தி பேசினதுல அவ என்கிட்ட கோச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டா, பாதை தெரியாம ஒரு பக்கம் போய் நான் ஒரு பக்கம் போய் 2 பேரும் மாத்தி மாத்தி தேடி கடைசியில பார்த்தா பொதுக்குழியில விழுந்துட்டா, நல்ல வேலைக்கு நான் அந்த பக்கமா போனேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னப்பா நிலா நல்ல வேலைக்கு சோழன் வந்தான், இல்லைன்னா என்னப்பா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கண்கலங்க, அண்ணன் ஒன்னும் இல்லை, எனக்கு ஒன்னும் இல்லை, நான் தான் சோழன் மேல கோப்பட்டு பாதை தெரியாம போயிட்டு, தப்பு என்னமோ ஏன் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அப்பதான் பல்லவன், அண்ணன் இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு, நேற்று நைட்டு அப்படிதான் உங்க ரூமுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், எனக்கு புரியுது, நான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன், நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட அடல்ட் ரேஞ்சில் இருக்கேன், நான் உங்களை போய் கல்யாணம் பண்ண உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு புரியுதுன்னு என்னை மன்னிச்சிருன்னு, இனிமேல் நான் ஒரு ரூமு பக்கம் வரமாட்டேன், நீயும் அண்ணியும் தனியா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, டே பல்லா விடுடா விடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சமாதானப்படுத்த, இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே, சாரிண்ணா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டே பல்லவா விடுடா,
வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல ஆமாப்பா வாப்பா உன் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்குல்ல வாப்பா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல இங்கே எல்லாரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. நிலாவும் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றினதும் அப்போதான் சோழன் நிலா கிட்ட நிலா ஊருக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் என்ன சோழன் நம்ம நாளைக்கு தானே ஊருக்கு போகிறதா இருந்துச்சு இப்போ ஏன் ஊருக்கு போகலான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க போதும் நிலா எனக்கே இங்கே இருக்கவே பிடிக்கல நம்ம ஊருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் என்ன சோழன் இன்னும் அந்த நடந்த பிரச்சனையவே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லை எனக்கும் பெருசாக எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அங்கே ஓனரும் ஃபோன் பண்ணிட்டாரு ஒரு பெரிய சவாரி வந்திருக்கு அதனால நம்ம ஊருக்கு கிளம்புவோமே இன்னைக்கு ஈவினிங் கிளம்புனாதான் ஊரு போகிறதுக்கு நைட் ஆயிரும். நாளை காலையில் நான் சவாரி போகலாம் போதும் வந்தோம் முடிஞ்சு ஓகே என்ஜாய் பண்ணோம் போகலாம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல ஷியோரா சோழன் உண்மையிலேயே ஓனர் கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க ஆமா நிலா ஓனர் உண்மையிலேயே கால் பண்ணாரு ஒரு நல்ல சவாரி இருக்கு போனோன்னா கையில கொஞ்சம் அமௌண்ட் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சரிங்க சோழன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல சரி நான் அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் எல்லாரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரனோடைய ரூமுக்கு வராரு. வாடா சோழா என்னடா நிலா அப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க நிலா பரவாயில்லனே ஊருக்கு கிளம்பலாமா நிலா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஊருக்கு கிளம்புவோமே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல ஏண்டா நம்ம நாளைக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க இல்லடா பாண்டி போதும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இல்ல அப்படிலாம் இல்லடா நீ தானே கூட்டிட்டு வந்த 3 நாள் இருக்கணும்னு சொன்ன 2 நாள் தான் ஆகுது நாளைக்கு தானே ஊருக்கு போற ஐடியா திடீர்னு வந்துட்டு கிளம்புங்கன்னு சொல்றியே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் இல்லடா வந்தோம் இருந்தோம் ஏதோ தப்பா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு வேண்டாண்டா மேற்கொண்டு இங்கே இருந்தோன்னா அதுவே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு இன்னைக்கு கிளம்புனா நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி ஓனரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு உனக்கும் வானதி அடுத்தடுத்து ஃபோன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு விரக்தியிலேயே பேசுறாரு. சோழன் பேசுறது சேரன் புரிஞ்சுக்கிட்டு டே என்னை எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதடா நான் உன்கிட்ட அப்படி பேசுனது தப்பு தாண்டா சாரிடா சோழா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் அண்ணே விடுண்ணே நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசல எனக்கே ஊருக்கு கிளம்பணும் போலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் சரிண்ணே அப்ப நாங்க பேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல இங்க எல்லாரும் பார்த்தா துணியை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் கார் எடுத்ததும் ஈவினிங் இங்கிருந்து கிளம்பி நைட்டு பார்த்தா சென்னைக்கு ரீச் ஆயிராங்க.